கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நான் உங்க கீகா. சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் முடிஞ்சிருக்கு. சிஎஸ்கே ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க, பட் ஸ்டில் அந்த வின்னிங் லைனுக்கு போக முடியல. ஸோ அதை பத்தி தான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நேத்து எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல நடந்ததை பத்தியும் டிஸ்கஸ் பண்றோம். ரெண்டுமே ஒரு சிமிலரான ஒரு மேட்ச் தான். ரெண்டு பங்காளிஸும் டார்கெட் லைனுக்கு க்ளோஸா வந்தாங்க, பட் ஸ்டில் நாட் கன்வீனியன்ட். ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ நம்ம டிராவிட் நேஷன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவரு இன்னைக்கு சிஎஸ்கே எப்படி விளையாண்டாங்க அண்ட் ஜில் ஜங் பிளேயர்ஸ் யாரு இந்த மேட்ச்ல அப்படிங்கறத டிராவிட் போர்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக்சுவலா நான் ஜில் ஜங் ஜக் போர்ஷனை முடிச்சிடுறேன் டக்குன்னு. ஜில் ஜங் ஜக் வந்து அந்த பையன் பேரு ஒருத்தன் இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சான், ரயான் ஆர்யா. சூப்பர்பா அண்ணா, சரியான இன்டென்ட், செம்ம ஃப்ளூ. யாரை பார்த்து பயப்படல, எந்த பவுலர் பார்த்து பயப்படல, அடிச்சு துவம்சம் பண்ணி செம்ம ஸ்கோருக்கு எடுத்து போய் நிறுத்துறாரு. ஈவன் 93 5 89 5ல இருந்தாங்க. 212 அந்த பையனுக்கு கண்டிப்பா ஜில். சிஎஸ்கே பிளேயர்ல ஜில்லுன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியல. இவன் தோ இயர்லி விக்கெட்ஸ் எடுத்தாலுமே அவங்க த்ரோ பண்ணிட்டாங்க லாஸ்ட்ல. ஸோ நோ ஜில். ஜக்ல சிஎஸ்கே பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க. யாரு ஃபர்ஸ்ட் கான்வே சொல்றேன். ரெண்டாவது வந்து இவரு பதிரானா நல்லா போடக்கூடிய ஆளு, பட் இன்னைக்கு நோ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால ஜக்கு. மூணாவது நான் தோனியை சொல்றேன். இ ட்ரைட் கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து மேபி ஒரு நோபால் போய் ரிவ்யூ போய் நோபால் இல்லை, அதெல்லாம் இருந்ததுன்னா மேபி முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் இருந்த இன்டென்ட்டுக்கு அப்பாடல் வந்து ஆடினாரு. அது ரொம்ப நல்ல விஷயமா தோணுச்சு எனக்கு. ஸோ அவர் ஜக்கு. அண்ட் பவுலர்ஸில் ஜக் ஓகே, அவங்க ரெண்டு பேர் ஜக். மற்ற யாரும் பவுலர்ஸ்லாம் சொல்ற அளவுக்கு பண்ணல, பெர்ஃபார்ம் பண்ணல. ஜக் ஜக் ஜக்ல யாருன்னு பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட், அஸ்வின், வேற யாரு, பத்திரானா, ஜக்கு. ஓகே, அந்த அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் தான் அந்த பையன் அடிச்சான். அதுக்கப்புறம் கண்டெயின் பண்ணலாம் ஃபைனல் ஓவர்ஸ்ல. அதனால அவருக்கு ஜங் கொடுத்திருந்தார். ஜக்ல வந்து கண்டிப்பா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் அஸ்வின், ஈவன் ரச்சின் ரவீந்திரா ஒரு பெரிய ஃபெயில் இல்லை, பட் அவர் ஜக்ல இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அஸ்வின் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு என்ன விஷயம்னா, ஏன் நான் ஜக்ல கொடுக்குறேன்னா, கடைசியா கொடுக்குறேன்னா, ஈவன் தோ இ ஃபெயில் இன் பேட், இஸ் ஃபெயில்ட் ஆஸ் அ கேப்டன் சொல்லக்கூடாது இவ்வளோ இயர்லியா. பட் அவர் நல்ல ஸ்ட்ராங் பவுலிங் யூனிட் இருக்கு, பட் அதை ஒழுங்கா ரொட்டேட் பண்ண மாட்டுறாரு. ஸோ ரொம்ப அவர் இப்போ என்ன ப்ரெஷர் டேக் பண்ணிக்கிறாருன்னு தெரியல. இப்போ அஸ்வினா பவர் பிளேல அடிக்கிறாங்கன்னு தெரியுது. அஸ்வினுக்கு பவர் பிளேல ஏன் ஓவர் கொடுக்கணும்? அங்கே கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சூப்பராக டேக் பண்ணி அடிச்சு அஸ்வின் 2 விக்கெட் எடுத்தாரு நடுவில். இருந்தாலும் பவர் பிளேல அவர் அடிச்சு அங்கே ஸ்கோர் போயிடுச்சு, 20 ரன் போயிடுச்சு. அப்புறம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? விக்கெட் எடுத்து என்ன பிரயோஜனம்? ஸோ ருட்டு ஸ்டில் பவுலிங் ரொட்டேஷன் சரியில்லை. நான் அவர் ரொம்ப டிஃபன் இல்லை, நான் சீக்கிரம் ரைட் ஆஃப் பண்ணிடக்கூடாது. கேப்டனா நானும் ட்ரை பண்ணுறேன். அவர் ஒரு மேட்ச்சு ஃபெயில் ஆகிறத பார்க்கும்போது, அதுவும் ஒரு நல்ல பவுலிங் யூனிட்டை வச்சு ஸ்கோர் கொடுக்கறது எனக்கு நல்லா படலை. இப்படியே போயிருந்தா கியாமியா தான் அவரு. இதான் என்னோட ஜில் ஜக். ஸோ அப்படியே கன்டினியூ பண்ணி முடிச்சிருங்க. அதை தவிர்த்து நிறைய பேசணும். சஞ்சய் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் ஃபைனலி சம் குட் இன்டென்ஸ் ஃப்ரம் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் தான் சொல்லணும். இந்த மேட்ச்ல லாஸ்ட் 4-5 மேட்சஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் நல்லா கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சு ஆடின மாதிரி தெரியுது. என்னோட ஜில் பிளேயர் வந்து ஒத்துக்கிற வேண்டிய விஷயம் தான். அவரு பஞ்சாப்ல இருந்து பிரயான்ஷ் ஆர்யா என்னமா ஆடினாரு. ஃப்ரம் பால் 1ல இருந்து அவரோட இன்டென்ட் கிளியரா இருந்துச்சு. என்னதான் ஆப்போசிட் எண்ட்ல வந்து விக்கெட்ஸ் விழுந்தாலும் என்னோட இன்டென்ட் நான் அடிக்க போறேன், அத நான் டக்கானாலும் சரி, நான் செஞ்சுரி போட்டாலும் சரி, அந்த இன்டென்ட் கிளியரா இருந்துச்சு. பால் 1ல இருந்து என்னதான் அவர் கேட்ச் ஸ்டாப் பண்ணியிருந்தாலுமே அவரோட இன்டென்ட் அவரை மாத்திக்கவே இல்லை. அவரோட இன்டென்ட் அட்டாக்கிங் மட்டுமா தான் இருந்துச்சு. ஸோ அதனால ஜில் பிளேயர் வந்து அவரு. ஜங் பிளேயர் வந்து டெவன் கான்வே தான் நான் சொல்லுவேன். பவர் பிளேல வந்து உங்களுக்கு வந்து நீங்க அந்த சைடு பாத்தீங்கன்னா அவங்க பால் 1லே 6 அடிச்சுட்டாங்க. நம்ம இந்த சைடு பாத்தீங்கன்னா பவர் பிளே ஃபுல்லாவே உங்களுக்கு சிக்ஸஸே வரல. என்னதான் பவுண்டரியில 60 ரன்ஸ் அடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு அந்த அவங்க வந்து இப்ப மேட்ச் டிஃபைனிங் மொமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப் வந்து 16 சிக்ஸஸ் அடிச்சிருந்தாங்க. ஆனா அங்க நீங்க சிஎஸ்கே பாத்திருந்தீங்கன்னா 8 சிக்ஸஸ் தான் அடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் சிக்ஸே வந்து உங்களுக்கு 10th ஓவர்ல தான் வந்துருந்துச்சு. அந்த இடத்துல பவர் பிளேல கான்வே இன்னும் கொஞ்சம் அக்ரஷன் காட்டியிருக்கலாமோ. 125 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. அந்த ஒரு ஜான்சன் ஓவர்ல தான் அந்த கொஞ்சம் 120ல இருந்து 140 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணாரு. ஒரு 2 6 ஒரு 4 அடிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணாரு. அதை நீங்க பவர் பிளேலே
ஆடி இருக்கலாமோன்னு எனக்கு கொஞ்சம் தோணுது. அதனால அவர் ஜங்கு. ஜக்ல வந்து எனக்கு சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. ருத்ராஜ் என்னதான் பண்றாருன்னு எனக்கு தெரியல. அவருக்கு வந்து 180னால அவருக்கு பேட்ல கையே வராதோ அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. 180க்கு மேல போயிட்டாலே அவர் தான் லோயஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்காரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன்ல பாத்தீங்கன்னா. வேற நீங்க எல்லாருமே லோயஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவுலர்ஸ் தான் இருக்காங்க. பவுலர்ஸ் லோயஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் வந்து லோயஸ்ட் ஆவரேஜ்னா அவர் தான் இருக்காரு. வேற சங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் எரர் பண்றாரு. பாத்தீங்கன்னா நீங்க பவர் பிளேல டிராவிட் நேசன் ப்ரோ சொன்ன மாதிரி தான் பவர் பிளேல எதுக்கு அஸ்வினை கொடுக்கணும்னு தான் எனக்கு புரியல. அவர் 4 மேட்சாமே கொடுக்குறாரு. 4 மேட்ச்லயுமே அடி விழுதுன்னு தெரியுது. என்னதான் விக்கெட் விழுந்திருந்தாலுமே கொடுக்குறாரு, அடி விழுதுன்னு தெரியுது. எதுக்கு நீங்க அவர் கொடுக்கணும்? ஒண்ணு பண்ணியிருந்திருக்கலாம் ப்ரோ. நீங்க கலில் அகமது விக்கெட் எடுக்கும் போது ஒரு ஓவர் 1 or 2 ஓவர் பத்திரானாவுக்கு பவர் பிளேல கொடுத்துருக்க. எனக்கு புரியுது பத்திரானா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் புரியுது. அந்த இடத்துல ஒரு அக்ரஷனா போய் பார்த்துருக்கலாம். பத்திரானா யார்கர் பவர் பிளேல யார்கர் போட சொல்லி நீங்க பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாமோ, அந்த அஸ்வின் கொடுத்த ஓவர் பவர் பிளேல கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு ஒரு தோணுது. ஸ்மால் எரர்ஸ். அப்புறம் ஃபீல்டிங்ஸ் என்ன சொல்றது, 2 டீமுமே மட்டமா தான் பண்ணாங்க. பிபிகேஸா கிரவுண்ட் ஃபீல்டிங் கொஞ்சம் கவர் பண்ணி மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். கேச்சஸ்ல 2 டீமுமே மட்டமா தான் பண்ணாங்க. ஸோ ஜக்ல வந்து 2 டீம் ஃபீல்டர்ஸையும் நான் வைக்கிறேன். ஸோ என்னுடைய ஜில் அண்ட் ஜக் நீங்க சொன்ன அதே பிளேயர்ஸ் தான். பாயிண்ட்ஸும் நீங்களே கவர் பண்ணிட்டீங்க. ஜக்ல எனக்கு ஜக்ல வந்து எனக்கு ருத்ராஜ் கேக்வாட் தான். பட் நீங்க ஆட் பண்ணாத சில பாயிண்ட்ஸை மட்டும் நான் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மெயினா வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சிஎஸ்கே ரிவ்யூல வந்து சொல்றது என்னன்னா, ஸ்பின்னர்ஸ் மேல அவர் ட்ரஸ்ட் வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இன்னைக்கு மட்டும் இல்ல, 100 ஓவர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லும் நல்லா போல் பண்ணிட்டு இருந்த ஒரு பவுலர் இன்னைக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலா 10.25 ஒரு எக்கனாமிக்கல போல் பண்ணியிருக்காரு. பட் இன்னைக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, நல்லா போல் பண்ணிருக்க ஒரு பவுலர். பட் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. வேற இன்னொரு சைடு அஸ்வின் 2 விக்கெட் எடுத்திருந்தாலும் அவருடைய எக்கனாமி 12. அங்க வந்து அஸ்வினை ட்ரஸ்ட் பண்ணி 4 ஓவர் போல் பண்ண வச்சாங்க. பட் 100 அகமதுக்கு 3 ஓவர் தான் போல் பண்ண வச்சாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை வந்து இன்னுமே அவர் ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸ்பின்னர்ஸுக்கு அடி விழுந்துச்சு. ஜடேஜா இன்னைக்கு நல்லா போல் பண்ணியிருந்தாரு. பட் அதர்வைஸ் எப்பவுமே சிஎஸ்கே உடைய ஸ்ட்ரென்த் அந்த ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ ஸ்பின்னர்ஸை வந்து இன்னுமே ட்ரஸ்ட் பண்ணாம இருக்காங்க. அப்படி ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ண அப்படின்னா 3 ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. டிராப் பண்ணிட்டு அன்ஷுல் கம்போஜ் மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு போனா. ஸோ அங்க ஹோம் கிரவுண்ட்ல ஆடின பிபிகேஎஸ்ஏ 2 ஸ்பின்னர் தான் வச்சிருந்தாங்க. சகல ஒரே ஒரு ஓவர் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 3 ஸ்பின்னர்ஸ் நம்ம எடுத்துட்டோமே, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்கு வேண்டி 3 ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போக வேணாம். கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதுல வந்து ஒரு ஃபால்ட் பாக்குறேன். அண்ட் பவுலிங் ரொட்டேஷனுமே சஞ்சய் சொன்ன மாதிரி அஸ்வின் வந்து பவர் பிளேல அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் பேக் டு பேக் எல்லா மேட்சஸ்லயும் அதே ஒரு எரர் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அண்ட் ஃபீல்டிங் வந்து அதே மாதிரி தான். ஃபீல்டிங் வந்து கேப்டன் குத்த சொல்ல முடியாது. ஃபீல்டர்ஸ் இண்டிவிஜுவலா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அதுவுமே வந்து இந்த மேட்ச்னு இல்ல, ஃப்ரம் த சீசன் பிகினிங்ல இருந்தே ஃபீல்டிங் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அதை அட்ரஸ் பண்ண மாதிரியே தெரியல. ஸோ பட் இன்னைக்கு வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் இன்டென்ட் காட்டியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த பெரிய சேசஸ்ல பெருசா இன்டென்ட் காட்டின மாதிரி தெரியல. பட் இன்னைக்கு வந்து டார்கெட்டுக்கு ரொம்ப க்ளோஸா கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் திங். ஸோ மேபி இந்த விஷயத்த கேரி ஆன் பண்ணிக்கணும். அதே மாதிரி நெகட்டிவ் திங்ஸ்னா கேப்டன்ஷிப், பவுலிங் ரொட்டேஷன், அதே மாதிரி ஃபீல்டிங், இந்த 3 விஷயத்திலையும் சிஎஸ்கே வந்து அப்கமிங் மேட்சஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இதை பத்தி அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சிஎஸ்கே உடைய ஃபால்ட், டிஃபால்ட், டிராபேக்ஸ் அண்ட் சிஎஸ்கே உடைய பாசிட்டிவ் திங்ஸை பத்தி நம்ம அப்படியே ஒருத்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங் வித் டிராவிட் ப்ரோ. சிஎஸ்கேவோட பாசிட்டிவ் திங்ஸ்னா ஒன்லி பவுலர்ஸ். என்னை பொறுத்தவரை என்னோட பாயிண்ட் வந்து பவுலர்ஸ். நல்ல பவுலர்ஸ், நல்லா போடக்கூடியவங்க, பவர் பிளேல விக்கெட் டேக்கிங் இருக்கிற எபிலிட்டி இருக்க பவுலர்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு போலிங் ரொட்டேஷன் சொதப்புறதுனால ரன்ஸ் லீக் ஆகுது. ஒரு பக்கம் விக்கெட் நடுவில் ஸ்டாப் ஆயிடுது, மிடில் ஓவர்ல நிறைய ரன் போகுதுன்றப்போ அப்சல்யூட்லி நம்ம யாரா இருந்தாலும் கொஞ்சம் கேப்டன் மேலதான் கொஞ்சம் இதை கன்சர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் தான் டிசிஷன் டேக்கிங்ல இருக்காரு. ஸோ பாசிட்டிவ்னா பவுலிங். நெகட்டிவ்னு சொல்றதுனா நான் நிறைய சொல்லணும். ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் பேட்டிங் 0 இன்டென்ட்னு. பட் இன்னைக்கு நான் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு இவ்வளோ % கொஞ்சம் ஹாப்பியான. பரவாயில்ல, ஏதோ கிட்ட வந்தாங்க. ரொம்ப
லாஸ்ட் ஓவர் ஆல்மோஸ்ட் 26 இருக்கும்போது 28 அடிக்கணுன்ற தோனி இருக்கும்போது கூட எனக்கு ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு. ஓகே சம்திங் ஏதோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. பட் ஓகே அங்க ஆல்மோஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க பஞ்சாப். இவங்க இவ்வளவு தூரம் ட்ராக் பண்ணி கொஞ்சம் விட்டு கொடுக்காம ஆடினது எனக்கு ரொம்ப நல்லதா பட்டுது. சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் பெரிய நெகட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுலிங் ரொட்டேஷன் ரொம்ப பெரிய நெகட்டிவா இருக்கு இந்த டீம்ல. நீங்க அந்த எரர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலன்னா ரொம்ப மிசரபிளா ஃபெயில் ஆகும் இந்த சீசன். ஆல்ரெடி ரொம்ப டவுன்ல போய்கிட்டு இருக்கு. இதை விட பெரிய டவுன்ஃபால்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ கேப்டன்சி ருத்ராஜ் கெய்க்வாட், ஈவன் கோச் ஃபிளெமிங். எனக்கு இப்போ ஃபிளெமிங் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படி என்ன டிசிஷன் எடுக்காங்கன்னு புரியல. தோனி எனக்கு இதுல இருந்து ஒன்று கிளியரா புரியுதுன்னா தோனி இந்த விஷயத்துல சுத்தமா தலையிட மாட்டாரு. அவர் ஏதோ ஒரு பிளேயர் மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காருன்னு தோணுது. அவர் நான் பிளேயர்ப்பா என்னை விட்டுருங்க பாடுற மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காரு. மொத்த டிசிஷனும் இவர் தான் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் அது உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ருத்ராஜ் கெய்க்வாட் அவரோட பொசிஷன், அவரோட ரெப்புடேஷன், இவ்வளவு நாள் ருத்ராஜ் கெய்க்வாட்னா எப்படியோ அதை அவர் வந்து அப்படியே அழிச்சிக்கிறாருன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அவரோட பொசிஷனை விட்டு தர, அப்புறம் ரெண்டாவது விஷயம் பொசிஷனை விட்டு தர்றது. ஈவன் தோ ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே, பட் ருத்ராஜ் கெய்க்வாட் உங்க பொசிஷன் எது உங்க பொசிஷன் ஓப்பனிங். உங்களோட பெஸ்ட் பேர் யாரு? கான்வே. அவர் கூட தான் நீங்க விளையாடணும். ஸோ இது ஒரு நெகட்டிவ். இது பெரிய நெகட்டிவ். அவங்க ஏதோ இல்லப்பா அவங்க சொல்லிட்டாங்க அப்படிலாம் இல்லை. இது ரொம்ப பெரிய நெகட்டிவ். ஒரு பொசிஷனை விட்டு தந்தா மேட்ச் காஸ்ட் ஆகுது. அங்க ரன்ஸ் வர மாட்டேங்குது. பவர் பிளேல நிக்க ஆள் இல்லை. இந்த மேட்ச் விட்டுருங்க. இந்த மேட்ச் போன மேட்ச்லாம் எவ்வளவு இதுவா போச்சு. ஸோ அதுவும் இல்லாம ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபெயில் ஆகுறாரு அங்க. அவர் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாரு. அடுத்த மேட்ச் எல்லாமே ஃபெயில் தானே. ஸோ அவர் இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸா இன்டேக் பண்ணி ஒன்னு நான் ஒன் டவுன் தான் ஆட போனா அதுல ஒர்க் பண்ணும். அப்படி இல்லையா உங்க பழைய பொசிஷனுக்கே விளையாடுங்க. அவ்வளவுதான். இப்போ மிடில்ல பார்த்தோம்னா இன்னைக்கு தூபே ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. வந்தாரு. அவர் அடிச்சதுனால தான் கொஞ்சம் மூவ் ஆச்சு மேட்ச். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா பஞ்சாப்ல இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தோம்னா தூபே இருக்காருன்ட்டு ஸ்பின்னுக்கு ஓவரே கொடுக்கல. மேக்ஸ்வெலுக்கு கொடுத்தாங்க, அவ்வளவுதான், ஸ்டாப் ஆயிடுச்சு அதோட. ஸோ ஸோ தூபே ஆனா அதையும் டேக்கிள் பண்ணி நீ தூபே ஆடின விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா அவர் பேஸுக்கும் ஷார்ட் பாலுக்கும் ரொம்ப இதுவா ஒரு ஆளு. பட் அவர் வந்து இன்னைக்கு ஆடின விதம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்பின்னர் இன்னும் தூபே வந்தா ஸ்பின்னர்ஸை பேஷ் பண்ணுவாருன்ற விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் அவர் கொஞ்சம் இந்த பேஸ் மேட்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடலாம். அந்த பேஸ் போலிங் எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்ட்டு விளையாடலாம். ஸோ நெகட்டிவ்ல நிறைய நெகட்டிவ் இருக்கு. அஸ்வினை ஒழுங்கா ப்ராப்பரா யூஸ் பண்ணும். அஸ்வினை ஒழுங்கா யூஸ் பண்ணலன்னா இதான் நடக்கும். ரன்ஸ் லீக் ஆகும். அஸ்வினை ஒழுங்கா யூஸ் பண்ணும். உங்களுக்கு அஸ்வினை யூஸ் பண்ற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா அஸ்வினை நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணணும். ஜடேஜா நீங்க நல்லா போட்டாரு. ஜடேஜா இந்த மாதிரி டப்பு டப்பு நல்லா போடுவாரு. ஒரு மேட்ச் அவராலே கூட ஜெயிக்கும். அந்த மாதிரியான பெர்ஃபார்மர் அவரு. ஸோ அந்த நூர் அகமத்தை இன்னும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு இவரு சொல்லியிருந்தாரு யாரு, சஞ்சய் சொல்லியிருந்தாப்புல இந்த மாதிரி நீங்க ஏன் அந்த அக்ரஷனை காட்ட மாட்டீங்க உள்ள. ஏன்னா பவர் பிளேல 3 விக்கெட் விழுந்துருச்சு. ஸோ இன்னும் நம்ம அக்ரஷனா உள்ள இறங்கி ஒரு விக்கெட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அங்க ரன்ஸ் போறப்போ உள்ள இறங்கி எதனா ட்ரை பண்ணாதான் விக்கெட் விழுவும். ட்ரபிளே பண்ண மாட்டீங்க பேட்ஸ்மேன்ஸ் நீங்க எந்த விதத்துல. அது ரொம்ப பெரிய தப்பா இருக்கு. ட்ரபிள் பண்ணும். இப்ப பஞ்சாப் நம்மள எப்படி ட்ரபிள் பண்ணாங்க? சிஎஸ்கே பயங்கர ட்ரபிள் பண்ணாங்க. லைன் லென்த் எல்லாம் பேஸ் பவுலிங் வச்சு ட்ரபிள் பண்ணாங்க நம்மள. ஃபுல்லா ஃபுல்லா பேஸ் அட்டாக் தான். ஸ்பின்னே எடுத்துட்டு ஏன்னா நல்லா தெரியும் கிரவுண்டு சின்னது. தூபே இருக்காரு. ஸ்பின்னு போட்டா அடிச்சிருவாரு அவரு. அதே 5 பேஸ் பவுலர்ஸ் யாரு ஈவன் ஸ்டாயினிஸ் ரன்னே கொடுத்தாலும் அவரை வச்சு போட்டாங்க. இன்னொரு ஓவர் போட்டு நிறுத்துறாங்க. அந்த மாதிரி ட்ரபிள் பண்ணுங்க. பேட்ஸ்மேன்ஸை ட்ரபிள் பண்ணாதான் விக்கெட் சொல்லுவோம். என்ன சொல்றது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இதுக்கப்புறம் அவங்க தான் இது சரி பண்ணிக்கணும். இன்னைக்கு பேட்டிங் ஆன விதம் நல்லா இருந்தது. பவுலிங் போட்டதும் மோசமா இருந்துச்சு. ஸோ அப்படியே என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் இப்பவும் ஸ்டில் இந்த கிரிட்டிசிசம்லாம் ருத்ராஜ் மேல தான் விழும். அவர் கேப்டன் பிளஸ் அவர் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அந்த கிரிட்டிசிசம் விழுது நான் அவர் சேஞ்ச் பண்ணணும். ஸ்டில் ஓகே நான் 20 ரன்ல லாஸ் பண்ணேன். எனக்கு மைண்ட் பண்றதுக்கு எதுவும் இல்லைலாம் சொல்லிட்டு போக முடியாது. மேட்ச் இப்போ இன்னும் 5 மேட்ச் ஆடிட்டீங்க. இப்போ எல்லாருமே 5 மேட்ச் ஆடிடுவாங்க. அடுத்து மிட் ஆஃப் சீசன் வந்துடும். மிட் ஆஃப் சீசன் வந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. ட்ரூ ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. ட்ரூ ஃபார்ம் தெரிய போகுது. அவள் தான் முடிய போகுது. இன்னும் நீங்க 11 செட் பண்ணல. பெரிய இன்னும் போலிங் ரொட்டேஷன் கரெக்டா இல்லை. இதெல்லாம் இல்ல மாத்திக்கணும். ஃபேன்ஸ் செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. அவங்க இப்பவே உங்களுக்கு நிறைய கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. அது நீங்க இன்னும் ஐம் கோயிங் வித் சேம் 11ன்றாரு. என்ன சொல்றது? கம்போஸ் ட்ரை பண்ணணும். நிறைய விஷயம் மாத்தணும். சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அஸ்வின் மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இப்போ உள்ள போய்கிட்டு இருக்கு. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸும் தேவை. கேப்டன்சியும் கரெக்டா இருக்கணும். ஃபீல்டிங் ஐயோ எப்பா எங்களுக்கு டஃப் கொடுத்தாங்க பஞ்சாப் இன்னைக்கு ஃபீல்டிங்ல.
நாங்க நாங்க தான் அத்தனை கேட்ச் விட்டனா, அவங்க கைக்கு வர கேட்ச் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே. யுவேந்திர சகால் அவங்க கிரவுண்ட் ஃபீல்டிங்ல கவர் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆமா அவங்க கிரவுண்ட் ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்க. யுவேந்திர சகல்லாம் அவர் ஃபீல்டிங் கூட வச்சிருக்க மாட்டாங்க போல. பாவம் அவரு 3 கேட்ச் விட்டாரு இன்னைக்கு மட்டுமே. என்ன பட் சொல்ல ஒரு தெரியல. கேட்ச் இல்ல சூப்பரா அது எடுத்தாரு ப்ரோ. அவர் இம்பார்ட்டன்டான ஒரு பவுலிங் கேட்ச் போட்டிருந்தா ஒன்று எடுத்தாரு. இல்ல கடைசி அவர் பால்ல பவுலிங் போட்டிருந்தா பவுலிங் போட்டிருந்தா கண்டிப்பா அவரை கான்பிடென்ட் அங்க நிறைய ஒரு கிளாஸ் ஆயிருக்கும். அவர் பவுலிங் போட்டு தான் அவர் அடிச்சிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இம்பார்ட்டன்டான கேட்ச் தோனி கேட்ச் புடிச்சாரு. அப்படிதான் ஏய் என்னடா எல்லா கேட்சும் விட்டு இவரு கேட்சும் புடிச்சியாடான்ற மாதிரி இருந்தது. ஸோ இவ்வளவுதான் என்னோட மேட்சோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் இவங்க கிட்ட சொல்லி சொல்லி பேசி பேசியே. டேய் எதனா பண்ணு. இன்னைக்கு வந்து நான் 9 ஓவருக்கு 10 ஓவருக்கு ஒரு 95 போதே கொஞ்சம் கான்பிடண்டா இருந்தது. பரவாயில்ல 6 அடிக்கலாம் கூட ஏதோ தடுத்து. ஆமா எனக்கு ஒரு டவுட். உங்களை என்னடா பால் மேல அடிச்சா போலீஸ் எதனா புடிச்சிருமாடா உங்களை? ஏடா மேலேயே அடிக்க மாட்டீங்க? என்னடா பண்ணு எனக்கு லிட்ரலி இல்ல சொல்ல இல்ல ஏதோ அவங்க ஏன்னா சின்ன பையன் தான், அவன் வந்து ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அடிக்கிறான். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டீம் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். எந்த டைம்ல எப்படி அக்ரஷன் பண்றான்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கு நீங்க தூக்கி அடிக்கிறதுக்கு தயங்குறேன்னு எனக்கு புரியல. அதுவும் தூபே வந்தாதான் 6 வரும்ன்ற நிலைமைக்கு இருக்கு உங்களுக்கு. இருக்கு. இங்க பவர் பிளேலயும் 6 அடிக்க மாட்டீங்க. தூபே வராரு 10வது ஓவர் கிட்ட தான் வராரு. அவர் ஒரு இன்னிங்ஸ்ல நீங்க பவர் பிளேல 6 அடிக்கலன்னா அந்த மேட்ச்ல எப்படிதான் ரன்ஸ் வரும்? அதான் எனக்கு என்னதான் புரியல. பவுண்டரிஸ்ல ஸ்கோர் பண்ணாலும் 220 சேசிங். ஆமா 220 சேசிங்ல தெரியல. சிக்ஸஸ்ல டீல் பண்ணணும். T20s கேம் ஆஃப் சிக்ஸஸ்ன்ற லெவலுக்கு ஆயிடுச்சு இப்ப. என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் எனக்கு எனக்கு என் பிடிச்ச கிளப், என் பிடிச்ச டீம் கிளப்ன்ற என் பிடிச்ச டீம் என்னால விட்டு கொடுக்க முடியாதுதான். ஆனா நீங்க மோசமான கிரிக்கெட் ஆடுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ மாத்திக்கணும், மாத்தணும். மாத்தலைன்னா தலையில துண்டு போட்டுன்னு 8th 9th தான் இருக்கணும். 10th போகாத வரைக்கும் பாத்துக்கங்க. அவ்வளவுதான். ஓகே இதான் எனக்கு இந்த மேட்சோட சம்மரி. பிக் பிக் அப்ளாஸ் ஃபார் தட் பையன் ஆர்யா சூப்பரா ஆடினா. அண்ட் கூடவே டேக் வந்த எல்லா பேட்ஸ்மேனும் இன்டென்ட் அவுட் ஆனாலுமே அவங்களுக்கு ஒரு இன்டென்ட் இருந்துச்சு. வந்தவொடனே பவுண்டரி சிக்ஸஸ் டீல் பண்ண ட்ரை பண்ணாங்க. சஷாங்க் சிங் நின்னாரு. ஈவன் மார்க்கோ யான்சன் அவரும் ஆடினாரு. அவரே 6 அடிச்சாரு, 2 6. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. டீல் வித் சிக்ஸஸ். பேட்டை விடுங்கடா, தோக்கலாம் போறீங்க, பரவாயில்ல விட்டு ஆடுங்க, அடிங்க, யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. இப்போ தோத்தாலும் அதுதான், ஜெயிச்சாலும் அதுதான். சுத்துங்க, என்ன நடக்க போகுது? அப்படிதான் ஆடணும். அவ்வளவுதான். இதான் என்னோட பாயிண்ட். நான் இதோட இந்த சிஎஸ்கே போர்ஷனை முடிச்சுக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் என்ன கீகா நீ சொல்லு. உங்க பங்காளிங்களுக்கு நாங்க சலைச்சவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். எங்க பங்காளிங்க கூடவே தான் இருப்போம். நான் கூட ஜெயிச்சிருவீங்களோன்னு நினைச்சேன். அதான் நம்ம பேஜ்ல போட்ட மீம் மாதிரி நான் தோத்த விஷயம் தெரிஞ்சு என் பங்காளி சப்போர்ட்டுக்கு வரான்டா அப்படிங்கிற மாதிரி. நாங்க தோத்த உடனே கூட வந்துட்டீங்க. பட் நான் இப்ப எங்களுடைய டிராபேக்ஸை பத்தி நான் சொல்லிடுறேன். ஏன்னா நேத்து நம்ம பண்ண வேண்டியது டைம் இல்லாத காரணத்தினால் 2 எபிசோடையும் சேர்ந்து நாங்க இன்னைக்கே பண்றோம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாதிரியே தான் ஒரு நல்ல இன்டென்ட் காட்டினாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இன்டென்ட் காட்டினதுக்கு பயம் காட்டினதுக்கெல்லாம் 2 பாயிண்ட் தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ 12 ரன்ல தான் தோத்தோம். பட் ஸ்டில் 220 அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்க பவுலிங் லைனப். சஹர் இருக்காரு, போல்ட் இருக்காரு, பும்ரா வந்தும் கூட இவ்வளோ அடி வாங்கியிருக்கோம் அப்படிங்கும் போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ அது வந்து என்ன போல்ட் ஆன் ஃபார்ம்ல இல்ல, தீபக் சஹர் ஆன் ஃபார்ம்ல இல்ல, டீம்லயே ஒரு 4 பேர் தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுவும் மிடில் ஆர்டர்ஸ்ல தான் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா அங்க உசுர கொடுத்து ஆடிட்டு இருக்காரு. மத்த யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. இன்னொரு சைடு நமன்தீர் ஓரளவுக்கு இன்டென்ட் காட்டுறாரு. அதே மாதிரி பவுலர் சுத்தமா ஆன் பேப்பர் பார்க்கும்போது இந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இந்நேரத்துக்கு 5க்கு 5 வின் பண்ணி டேபிள் டாப்ல இருக்கிற மாதிரியான ஒரு டீம் இருந்துச்சு. பட் பவுலிங் சுத்தமா இல்ல. போல்ட் ஃபார்ம்ல இல்ல, தீபக் சகர் ஃபார்ம்ல இல்ல, மிச்சல் சாண்டரும் ஃபார்ம்ல இல்ல, விக்கெட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்து நான் வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங்ல ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். பட் கேப்டன்ஷிப் ஓவர் ரொட்டேஷன்ல வந்து இன்னுமே அவர் வந்து ஆக்சுவலா நீங்க ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு என்ன சொன்னீங்களோ அதே பாயிண்ட் தான் இங்க. நேத்து விக்னேஷ் புத்தூரை சரியா யூஸ் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணாரு. ஆக்சுவலா அவர் விக்கெட் எடுத்தாரு ஒண்ணு. பட் அதுக்கப்புறம் ஓவரை கட் பண்ணிட்டு இம்பாக்ட் பிளேயரா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தீபக் சஹர் அந்த பவர் பிளேல கரெக்டா யூஸ் பண்ணி கடைசி ஓவர்ல 20 ரன் கன்சீட் பண்ணாரு அந்த ஓவர்லாம். ஸோ அதுக்கப்புறம்
பவர் பிளே முடிஞ்ச வில்ஜாக்ஸுக்கு ஒரு ஓவர் பவர் பிளேல கொடுக்கறது. நம்ம ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, இருக்கிறது தெரிஞ்சுமே வில்ஜாக்ஸ் மாதிரியான பவுலர்ஸ்க்கு பவர் பிளேல பவுல் பண்ண கொடுக்கறது, இந்த மாதிரியான நிறைய எரர்ஸ் கேப்டன்ஷிப் வைஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் சரி பண்ணியிருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம லக்னோலி இதே தான் நடந்துச்சு, குஜராத்ல அகமதாபாத்லயும் இதே நடந்துச்சு. அங்கெல்லாம் பிளாக் சாயில் பிச்சு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா குவைட் பேட்டிங் கண்டிஷன்ஸே கிடையாது அங்க. பட் அங்கேயே வந்து இவ்வளவு ரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது, நேத்து மேட்ச்ல பும்ரா 4 ஓவர் சூப்பரா போல் பண்ணாரு. பும்ரா ஒருவேளை நேத்து மேட்ச்ல விளையாடல அப்படின்னா 250 260 எல்லாம் போயிருக்கும் கண்டிப்பா. இந்த 4 ஓவர்ஸ கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அங்க பும்ரா இருந்தனால தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். மற்றபடி பேட்டிங்ல இன்னும் அட்ரஸ் பண்ணவே இல்லை. டாப் 3 இது வரைக்கும் ஷைன் ஆகவே இல்லை. ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், ரயன் ரிக்கில்டன் ஒரு மேட்ச் அடிச்சாரு, பட் அது வந்து பிரஷர் இல்லாத ஒரு மேட்ச். பட் பிரஷர் இந்த 200+ சேசிங் அப்படிங்கும் போது ரோஹித், ரிக்கில்டன் அண்ட் வில்ஜாக்ஸ் 3 பேருமே சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இந்த டாப் 3 மிடில் ஆர்டர் ஆடுற அளவுக்கு இந்த டாப் 3 ஓரளவுக்கு ஆடி இருந்தாங்க அப்படின்னா இந்த மிடில் ஆர்டர் மேல ஒரு பிரஷரே விழுந்திருக்காது. இந்த டார்கெட் இந்த 12 ரன் 2 மேட்ச் லூஸ் பண்ணோம். அந்த 2 மேட்சையுமே ஈஸியா வின் பண்ணிருக்கலாம் எடுத்துட்டு போய். ஸோ அந்த லாஸ்ட் ஓவர்ல ஒரு 28 ரன் 29 ரன்ஸ் வந்தது, அந்த சேசிங் அந்த லெவலுக்கு வந்ததுக்கு காரணமே டாப் ஆர்டர்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாததுதான். ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும். மெயினா ரோஹித் சர்மா இன்டென்ட் காட்டுறாரு, ஓகே, பட் ஒரு பவர் பிளே வரைக்காச்சும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ரயன் ரிக்கில்டன் ஓகே, பேட் நல்லா படுது, மேபி ஆடுவாரு இனி ஃபியூச்சர்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வில்ஜாக்ஸ் இது வரைக்கும் கொடுத்த சான்ஸே போதும். ஏன்னா இந்த இடத்துல ஆடுறதுக்கு நம்பர் 3 ஆடுறதுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நமன்தீர் வந்து நம்பர் 3 வந்து சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அவரை ஆட வைக்கணும். அதே மாதிரி திலக் வர்மா இந்தியாவுக்கு நம்பர் 3 தான் ஆடிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் இருக்கு. பட் வில்ஜாக்ஸ் இருக்கனால இந்த 2 பிளேயர்ஸ் வந்து கீழே இறங்கி நம்பர் 5 and 6 ஆடிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வில்ஜாக்ஸோட பொசிஷன் எய்தர் திலக் ஆர் நமனுக்கு எடுத்து கொடுத்துட்டு இன்னொரு ஸ்பின்னர் தேவைப்பட்டா கூட முஜீபா ஆட வைக்கலாம். இல்லைன்னா பெவான் ஜேக்கப்ஸ் இருக்காரு, கார்பின் ஜேக்கப்ஸ் இருக்காரு. அது இல்லைன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் போடுற ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னா கார்பின் பார்ஷ் கூட இருக்காரு. அவரும் SI20 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து பேக்கப்ஸ்க்கு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம். நமன்தீர் நம்பர் 3 பவர் பிளேலுக்குள்ள வந்தாரு அப்படின்னா ஒரு 10 balls 25-30 ரன்ஸ் ஈஸியா அடிச்சுட்டு போவாரு. நமக்கு அங்க மிஸ் ஆகுறதே அந்த மாதிரி தான். அண்ட் டாஸ் ஜெயிச்சவொன்னா பாண்டியா சேசிங் எடுத்துறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லா சொதப்புது. ஏன்னா சேசிங் நம்ம நினைச்ச மாதிரி டார்கெட்டுக்கு போறோம், பட் ஸ்டில் அந்த டார்கெட் ரெண்டு மேட்சஸ் தொடர்ந்து அந்த ரொம்ப க்ளோஸா போய் தோத்தது அப்படிங்கிறது. ஸோ இனி சேசிங் மேல நம்பிக்கை வைக்காம இனி டாஸ் வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து டிஃபெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். பும்ராலாம் வந்திருக்காரு. ஸோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ இந்த மாதிரியான எரர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு டீம். பட் ஸ்டில் இன்னும் நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கேக்கு 5 மேட்சஸ் முடிஞ்சு காம்பினேஷன் செட் ஆகலன்னு சொன்னீங்க. ஸோ அதே தான் இங்கேயும் இன்னும் காம்பினேஷன்ஸ் ஃபைன் பண்ணல, பவுலிங் ரொட்டேஷன் சரியில்லை. ஸோ இதே மாதிரி போனாங்க அப்படின்னா லாஸ்ட் போன வருஷம் மாதிரியே உட்டன் ஸ்பூன்ல ஃபினிஷ் பண்ண வேண்டிய நிலைமை தான். ஸோ சீக்கிரம் அட்ரஸ் பண்ணணும். அண்ட் வி ஆர் நோன் ஃபார் கம்பேக்ஸ். நாங்க வந்து 5 மேட்ச் ஃபர்ஸ்ட் தோத்தும் கூட 2013 and 15 டிராஃபி வின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு நோட்டம், அந்த ஒரு விஷயத்த மட்டும் பாசிட்டிவா எடுத்துட்டு இந்த டோர்னமெண்ட்ல இருக்கிற எரர்ஸ் சரி பண்ணாங்க அப்படின்னா ஸோ எங்களுக்கு மட்டும் இல்ல, பங்காளிஸ் உங்களுக்கும் தான். நம்ம வின்னிங் நோட்டுக்கு திரும்ப போவோம், பிளே ஆஃப் போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு, சின்ன நம்பிக்கை இருக்கு. அந்த அதேதான் உங்களுக்கு 2013 சம்திங்னா எங்களுக்கு 2010 அங்க ஒரு சரியல் கம்பேக். அதெல்லாம் இப்ப பேசி பிரயோஜனம் கிடையாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இங்க ஃபார்வர்ட்ல என்ன நடக்குமோ அதை தான் பார்க்கணும், பார்ப்போம். ஆனா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, நான் மும்பையை பத்தி சொல்லியோன்னா நேற்று நான் சிஎஸ்கே மேட்ச் கூட அப்படி பார்க்கலாம். நேற்று அவ்வளோ செம்ம இன்டென்ஸா போச்சு மேட்ச். ஆல்மோஸ்ட் பாண்டியா ஃபினிஷ் பண்ணிட்டாரு. பட் நான் வாழ்க்கையில முதல் தடவை எம்ஐ ஜெயிக்கணும்னு நினைச்சேன் நான் நேற்று. அவ்வளோ சூப்பரா விளையாடுனீங்க. ஃபைனலா குட் கிரிக்கெட் தான் வின் பண்ணோம், அவ்வளவுதான். அந்த இடத்துல ஆர்சிபி குணால் பாண்டியா எக்ஸப்ஷனலா போட்டாராங்க. சொல்ல போனா ஈவந்தோ புவி அசல்வுட்லாம் வச்சு செம்ம கண்ட்ரோல் எடுத்தாங்க அவங்க அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருச்சு, ஈவந்தோ ரன்ஸ் போனாலுமே. ஸோ எங்க கிட்ட ஒரு ஆடிட்டர் இல்லை, உங்ககிட்ட சில விஷயம் சரியில்லை, அவ்வளோதான். பார்ப்போம். எங்களுக்கு நடுவில் ஒரு 20 ரன் ஆட ஆளே இல்லை. அந்த இப்பதான் நாங்க சின்ன தலையை மிஸ் பண்றோம் ரொம்ப. ஓகே சஞ்சய், நானும் எங்க பொலாட மிஸ்
அவர் இருந்திருந்தாருன்னா கேஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி முடிச்சு கொடுத்திருப்பாரு. சோ சோ early டு ரிட்டையர். சோ சஞ்சய்கிட்ட போலாம். சஞ்சய், நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், மும்பையை பொறுத்தளவு நீங்க சொன்னீங்க காம்பினேஷன் செட் ஆகலைன்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க காம்பினேஷனை ஃபைன் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஒரு சேஞ்ச், ஒரு மைனருட்டா ஒரு சேஞ்ச். ஜாக்ஸுக்கு ஏன் இவ்வளவு சான்ஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் தான் தெரியல. ஜாக்ஸை தூக்கிட்டு ஜேக்கப்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு வெளியில, அவரை கொண்டு வரலாம். உங்களுக்கு அந்த இது ரோஹித் சர்மா கிரேட்டஸ்ட் ஆஃப் பிளேயர், அவரை பத்தி எந்த டவுட்டும் இல்ல, அவர் கம்பேக் கொடுத்துருவாரு. அவங்களுக்கு வந்து காம்பினேஷன்லாம் செட் ஆயிடுச்சு. அந்த ஜாக்ஸுக்கு பதிலாக ஜேக்கப்ஸுக்கு கொண்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து நவந்தீரையோ இல்லாட்டி திலக்கவர்மாவே நம்பர் 3ல. ஏன்னா திலக்கவரம் வந்து இந்தியாவுக்காக நம்பர் 3ல எக்ஸப்ஷனலா பண்ணியிருக்காருன்றப்போ அவரை எதுக்கு நம்பர் 5ல நீங்க இறக்குறீங்க? உங்களுக்காக நம்பர் 5ல இங்க வந்து பாண்டியா வரலாம், சூரியகுமார் யாதவ் நம்பர் 4, 5ல நல்லா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இந்தியாவுக்கும் நல்லா பண்ணியிருக்கிறாரு, மும்பைக்குமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் பேட்டிங் டெப்த், இங்க ஹார்ட் ஹிட்டர்ஸ் வந்து கீழே இறங்க உங்களுக்கு வந்து பினிஷிங் வந்து நல்லா இருக்கும். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அவரோட பெட்டர் பொசிஷன் வந்து நம்பர் 3ல தான் பண்ணியிருக்காரு, செம்மையா பண்ணியிருக்கிறாருன்றப்போ நீங்க வந்து திலக்கவர்மாவை நம்பர் 3ல அனுப்பிச்சிட்டு நம்பர் 4ல சூரியகுமார் யாதவ், நம்பர் 5ல நவதீர், நம்பர் 6ல ஹார்திக் பாண்டியா வந்தா உங்களுக்கு பேட்டிங் டெப்த் இன்னும் கீழே இருக்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா நம்பர் 6ல வரும்போது உங்களுக்கு பேட்டிங் டெப்த் இன்னும் கீழே இறங்கும், பினிஷிங்க்கு பெட்டரா இருக்கிற மாதிரி தெரியுது. நம்பர் 7ல மிச்சல் சாண்ட்னர் வருது. அதே மாதிரி போன மேட்ச்ல என்ன ஒண்ணுன்னா, உங்களுக்கு விராட் கோலி இருக்காரு, வில் ஜாக்ஸ்ல எதுக்கு பவுலிங் கொடுக்குறீங்க? ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா விராட் கோலிக்கு எடுக்கணும்னா உங்களுக்கு மிச்சல் சாண்ட்னர் இருக்காரு. இவன் தான் அவர் விக்கெட் எடுக்கல இந்த சீசன் அப்படின்னாலும் வில் ஜாக்ஸை விட மிச்சல் சாண்ட்னர் தான் அவர் அதிகமா ஃபேஸ் பண்ணியிருக்காரு, பெட்டர் ரெக்கார்டும் இருக்கு. விராட் கோலியே சில டைம் எடுத்திருக்காரு. அப்படின்ற போது நீங்க ஸ்பின்னர் வச்சு அட்டாக் பண்ண போறீங்கன்னா மிச்சல் சாண்ட்னர் கொடுத்துருக்கலாமே. வில்ஜாக்ஸ் வந்து அந்த ஓவர்ல ஒரு 2 4 அடிச்ச அவர் ஆல்ரெடி அட்டாக்கிங் மூட்ல இருக்கும்போது நீங்க எதுக்கு ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னரை கொடுக்குறீங்கன்னு எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. அதே மாதிரி விக்னேஷ் புத்தூர் ஒரு ஓவர், அந்த ஓவர்ல தான் விக்கெட் எடுத்திருக்காரு, கடைசி பால் விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒரு ஓவருக்கு என்ன புரியல உங்களுக்கு, ரஜத் பட்டிதார் வந்த உடனே நீங்க ஸ்பின்னர் கட், அப்ப நீங்க பயப்படுறீங்களா அவரை பார்த்து? அந்த அந்த மாதிரிதான் இருக்கு. ரஜத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? நீங்க பாத்தீங்கன்னா தூபே தான் ஸ்பின் அடிக்கிறாரு, மத்த கேப்டன்ஸ் எல்லாம் தயங்காம கொடுக்கலையா ஸ்பின்னர்ஸ் அவருக்கு? ஏதாவது இப்ப கடைசி 2-3 மேட்சாவே ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்டா தான் அவுட் ஆயிருந்தாரு தூபே. அந்த மாதிரி நீங்க தைரியமா கொடுக்கலாமே. அந்த இடத்துல நீங்க எனக்கு என்னமோ ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி ரஜத் பட்டிதார பார்த்து பயந்து தூக்குன மாதிரி இருந்துச்சு எனக்கு. இன்னும் ஒரு ஓவர் கொடுத்து பார்த்துருந்துருக்கலாம். அந்த ஓவர்ல ரன் போயிருந்தா அப்புறம் நீங்க எடுத்திருந்திருக்கலாம், அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா சாண்ட்னரே அடிச்சாரு, சாண்ட்னரை கொடுக்கும்போது நீங்க ஏன் விக்னேஷ் புத்தர் கொடுத்துருக்க கூடாது? சாண்ட்னரை கொடுத்து அவர் தான் அடி வாங்கினாரு, அப்ப அவரை எடுத்திருக்கலாம்ல. அந்த மாதிரிதான் தோணுச்சு எனக்கு. அதே மாதிரி சிஎஸ்கேக்கு வரும்போது என்ன சொல்றது, சிஎஸ்கேக்கு பாசிட்டிவ்னா அவங்க பவுலிங் தான். நூர் அகமது, கலீல் அகமது செம்மையா போட்டுட்டு இருக்காங்க. நெகட்டிவ்ஸ் பார்க்கும்போது அதேதான். நீங்க ருத்ராஜ் எதுக்கு அவரு நம்பர் 3ல வராருன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் பெட்டர் பொசிஷன் ஓப்பனிங்ல தான் நல்லா ஆடி இருக்காரு. ஓப்பனிங் வந்து ஆடுறதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. நீங்க ஆக்ஷன் அப்போ சொல்லிட்டீங்கன்னா அதேதான் புடிச்சிட்டு தொங்கணுமா? அந்த மாதிரி இருக்கு. ஆக்ஷன் எடுத்து முடிஞ்சோடனே அவர் சொல்லியிருந்தாரு நான் நம்பர் 3 தான் இந்த டோர்னமெண்ட் ஆட போறேன்னு. நம்பர் 3ல தான் உங்களுக்கு பட மாட்டேங்குது, பேட்டிங் பட மாட்டேங்குது. இல்லாட்டி நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். டிராவிட் சொன்ன மாதிரி தான் நம்பர் 3ல அவங்க ஆட போறீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நீங்க ஆடுங்க. உங்களுக்கு பேட்டிங் பட்டுச்சுன்னா நீங்க பர்ஃபார்ம் பண்ணா ஓகே, நம்பர் 3ல பர்ஃபார்ம் பண்ணா ஓகே, நீங்க ஆடிட்டு போங்க, யாரும் எதுவும் சொல்றது இல்லை. உங்களுக்கு தான் நம்பர் 3ல படவும் மாட்டேங்குது. சோ நீங்க வந்து பவர் பிளேல வந்து நீங்க ஒரு ரெண்டு 3 ஷாட் அட்டாக்கிங் ஷாட் ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும் ஓப்பனிங்ல வந்து. ஏன்னா இது என்னோட பொசிஷன், நான் அந்த இதுல நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்ற போது நீங்க ஒரு அட்டாக்கிங் ஷாட்ல ஆடி ஒரு பவுண்டரிஸ் 2 பவுண்டரிஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்துடும். அது அது வந்து முன்னாடி வந்து பண்ணலாம். அதே மாதிரி கேப்டன்சில என்ன சொல்றது, கேப்டன்சி ரொம்ப எரர் பண்றாரோன்னு தோணுது. அஸ்வின் எல்லாம் பவர் பிளேல கொடுக்குறது, பவுலிங் ரொட்டேஷன்ஸ் சரியா பண்றது இல்ல. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிடலாம். ஏன்னா 5 மேட்சஸ் ஆயிருச்சு, ஆஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் எல்லா டீமுமே 5 மேட்ச் ஆடிட்டாங்க கிட்டத்தட்ட. இன்னமும் அதே தப்ப பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டோர்னமெண்ட்டை மறந்துட வேண்டியதான். கடைசி இந்த சீசனை சாமிக்கு விட்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்ற மாதிரிதான் ஆயிரும். சாமிக்கு விட்டுற வேண்டியதான் 2 டீமும். ஓ,
சஞ்சய் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆஸ் ஆர்சிபி ஃபேன் அவன் சொல்றது நம்ம சைடில் இருக்க வீக்னஸ்லாம் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஃபைன் பண்ணியும் அதை திருத்தாமல் இருக்கிறது எனக்கு தப்பாப்படுது. ஸோ பார்ப்போம். அப்புறம் எங்க டீம் பத்தி ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஆர்சிபி சொல்லுங்க bro. 2.2 பேரை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எங்க டீம் கிளட்ச் டைம்ஸ்ல இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஏன்னா ரஜத் பட்டி தான் ஒரு கேப்டன்சி உண்மையிலேயே சொல்லி ஆகணும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு 2025 ஐபிஎல்ல ரஜத் மாதிரி கேப்டன்சில ஓபன் ஸ்டேட்மெண்ட் விடுற ரஜத் தான் இப்போதைக்கு பெஸ்டா கேப்டன்சி பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வரும்போது, ஏன்னா மத்த மேட்சஸ்ல வந்து ஹேசல்வுட் தான் உங்களுக்கு வந்து புவியோட ஓப்பனிங் பண்ணிட்டு இருந்தாரு ஸ்பெல்லு. ரோஹித் சர்மா இருக்காருன்றதுக்காண்டி எஸ்தாயில கொண்டு வந்தாரு. இவன் தான் அந்த இதுல 2 4 அடிச்சாலுமே ஒரு இன்ஸ்விங் போட்டு விக்கெட் கிடைச்சிச்சு ரோஹித் சர்மா விக்கெட். அந்த இடத்துல நீங்க ஹேசல்வுட்டை கொண்டு வந்திருந்தா பவுன்சர் போட்டு ஒரு ஷார்ட் பால் போட்டிருந்தா ஒரு 6 புவியே ஒரு ஷார்ட் பால் போட்டு 6ஓட தான் ஆரம்பிச்சாரு. அந்த இடத்துல கான்பிடன்ஸ் வந்திருக்கும் அவருக்கு. அந்த இடத்துல எப்படி வேணாலும் போயிருந்திருக்கான். அதே மாதிரி நீங்க குர்னால் பாண்டியா வச்சு லிவிங்ஸ்டனுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். இடையில மிடில்ஸ்ல ஒரு கொடுத்துருந்துருக்கலாம் ஸ்கை வில்ஜாக்ஸ் ஆடும்போது. இருந்தாலும் அவர் 5 பவுலிங் ரொட்டேஷனோட போயிருந்தாரு. அது கை கொடுத்துச்சு. அதான் மத்த கேப்டன்ஸ்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ கடைசி ஓவருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பெனால்டிமேட் ஓவருக்கு முன்னாடி 18th ஓவர் ஸ்பின்னரை கொடுத்து நம்ம முடிச்சிடலாம், லாஸ்ட் 19th 20th வந்து நம்ம பெஸ்ட் பவுலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு யோசிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல யோசிக்காம அங்க ஹர்திக் பாண்டியா அட்டாக் பண்ணிட்டு இருக்காருன்ற போது நம்ம பெஸ்ட் பவுலர்ஸை கொடுக்கலாம், அந்த இடத்துல நம்ம அந்த 2 விக்கெட்டை எடுத்துட்டோம்னா 19th ஓவர் நம்மளுக்கு ஈஸ் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி 18th ஓவர் திலக் வர்மா தூக்குனாரு புவனேஸ்வர் குமார். 19th ஓவர் ஹேசல்வுட் வந்து ஹர்திக் பாண்டியா தூக்கிட்டு அந்த இடத்துல அவருக்கு ஈஸி ஆயிடுச்சு. 20th ஓவர் போறதுக்கு ஈஸி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃபீல்ட் செட்டப் ஒண்ணு பண்ணியிருந்தாரு பாத்தீங்களா, இவருக்கு டிம் டேவிட்ட தூக்கி லாங் ஆஃப்ல வச்சிருந்தாரு. அது வந்து அந்த இடத்துல யாராவது நின்றுனா தலைக்கு மேல போயிருந்திருக்கு, அந்த பால் 6 போயிருந்திருக்கலாம். கரெக்டா ஃபீல்ட் பொசிஷன் கரெக்டா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அந்த கேட்ச் ஃபில் சால்ட் என்னதான் அவர் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணலனாலும் ஃபீல்டிங்ல அந்த கேட்ச் எடுத்து இம்பார்ட்டன்டான டைம்ல அந்த கேட்ச் எடுத்து மேட்ச் வின் பண்ண, அந்த கேட்ச் சப்போஸ் போயிருந்துச்சுன்னா என்ன வேணாலும் ஆயிருந்திருக்கலாம். 6 போயிருந்தா டீமா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. டீமா நல்லா ஆர்சிபி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் தென் தினேஷ் கார்த்திக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப செம்ம பிளான் உங்ககிட்ட தெரியுது. ஹோப் இந்த பிளான் இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும். சித்தேஷ் சர்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தா ரீசெண்டா அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம். அந்த ட்ரெண்ட் போல்ட் அடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த 2 6 3 ஸ்டெப்பையும் கவர் பண்ணிட்டு வந்து ஸ்கூப் மாதிரி அடிச்சான். சொல்லியிருந்தான், எனக்கு நான் இந்த ஷாட்ஸ் எல்லாம் ஆட மாட்டேன், டிகே பாய் தான் சொல்லி உன்னால முடியும், அந்த மாதிரி நீ 360ல ஆடினாதான் இப்ப இருக்கிற T20 கிரிக்கெட்ல நீ மேல வர முடியும்னு சொல்லி நான் பிளைண்டா நம்பினேன் அவரை. அதனால நான் அந்த ஷாட்டை எக்ஸிக்யூட் பண்ணேன்னு ஆர்சிபி ஆபீஸ் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருந்தேன். டிகே வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்திருக்காரு அவரு. சோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாம் நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்குக்கா சோ தொடர்ந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி இன்னொரு ஜில்ஜங் ஜக் ஷோல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் கட்குடும்பத்தாருடன் சஞ்சய், திராவிட நேசன், கீகா. நன்றி, வணக்கம். நன்றி.